தம்பிங்களை ஏமாத்த முடியாது, இளைஞர்களை இன்னைக்கு ஏமாத்த முடியாது. எல்லாம் தெளிவா இருக்கிறான், கையில போன் வச்சுக்கிட்டு சக்கு 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 நம்பிக்கிட்டு இருக்கான். அதனால இனி உங்களுடைய என்ன வசனம் எல்லாம் எடுபட போறது இல்ல, உங்களுடைய நடிப்பு எல்லாம் எடுபட போறது கிடையாது. நீர் மேலாண்மை ஸ்டாலின் அவர்களே வாங்க. எத்தனை வாட்டி கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு கூப்பிட்டு. நீர் மேலாண்மை, நானும் ஸ்டாலினும் ஒரே மேடையில நீர் மேலாண்மை பத்தி வாதம். ஏன் அண்ணா அறிவாலயத்திலே நீங்க அந்த வாதத்தை வைங்க, நான் வரேன். இல்ல உங்க வீட்டுல கூட வைங்க, நான் வரேன். மக்கள் நேரலையில பார்க்கணும், லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கட்டும், பேசலாம். நீர் மேலாண்மைனா என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கணும். சரி, ஸ்டாலின் கூட வேண்டாம், வேற யார் வேணா வரட்டும். ஏன்னா எங்களுக்கு இங்க வலிக்குது, விவசாயிகளுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு வலிக்குது, விவசாய தற்கொலை எங்களுக்கு வலிக்குது, உங்க பிள்ளைங்க வேலை வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு வலிக்குது, தண்ணி வீணா கடல்ல போச்சுன்னா எங்களுக்கு வலிக்குது, தமிழ்நாட்டில் கல்வியில கடைசி இடத்துல இருக்கிற எங்களுக்கு வலிக்குது, பொருளாதாரம் வீழ்ச்சியில இருக்கு தமிழ்நாடு, வேளாண் துறையில -8 புள்ளியில இருக்கு, மைனஸ்ல பின்னாடி போயிடுச்சு, எங்களுக்கு வலிக்குது. மத்த எந்த கட்சிக்கும் வலிக்கல, எங்களுக்கு வலிக்குது. காரணம் எங்களுடைய நோக்கம் உங்களுடைய முன்னேற்றம். ஆட்சிக்கு வரணும், ஏதோ முதலமைச்சர் வரணும், ஆளணும்னா நிச்சயமா எங்களுக்கு ஆசை கிடையாது. எங்களுடைய ஆசைன்னா தமிழ்நாடு முன்னேற வேண்டும், உங்களை முன்னேற்ற வேண்டும், உங்கள் பிள்ளைகளை முன்னேற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய ஆதங்கம். அதனால்தான் மாற்றம் வேணும் நான் கேட்டுட்டு வரேன். அதனால நீங்க எல்லாம் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். காலம் கடிந்து விட்டது. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய வரும் காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் தமிழ்நாட்டை வழி நடத்த முடியும், நல்ல வழியிலே வழி நடத்த முடியும், நேர்மையான வழியிலே வழி நடத்த முடியும். நல்ல வெளிப்படையான நிர்வாகம், ஊழல் இல்லாத நிர்வாகம், சேவை உரிமை சட்டம், லோக் ஆயுக்தா சட்டம், மின் ஆளுமை, இதெல்லாம் கவர்னன்ஸ், இதெல்லாம் கொண்டு வந்து நல்ல வழியிலே வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிச்சயமாக ஒளி ஏற்ற எங்களால் முடியும். அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்து பாட்டாளி மகிழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்கள். இது போன்ற தாமிரபரணி ஆற்றை காப்போம் என்று நீர் வளங்களை, நீர் ஆதாரங்களை, இயற்கை வளங்களை காக்கின்ற ஒரே அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் மட்டும்தான் இதை செய்து வருகின்றோம். அதற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இங்கே வருகின்ற பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இங்க சொன்ன செய்திகள், குறிப்பாக தாமிரபரணி எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டும். நமக்கு தமிழ்நாட்டில் 33 நதிகள் இருக்கிறது, அதுல 32 நதியில தண்ணி கிடையாது, தாமிரபரணியில் மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணியை நம்ம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல தூய்மையான ஆற்றை நாம் விட்டு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆற்றில் 10 தடுப்பணைகளை கட்டி விவசாயத்திற்கு ஒரு பக்கம், குடிநீர் பிரச்சனையை ஒரு பக்கம் தீர்த்து நல்ல அந்த மக்களுக்கு நல்ல செல்வங்கள், நல்ல விவசாயிகள் மகிழ்ச்சியாக வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும் முடியும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்துணை கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.